ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் நம்ம 63 நாயன்மாரோட சரியல் ஆர்ட்டும் அவங்களோட வரலாறையும் பற்றி டெய்லி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நாயன்மாரை பற்றி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற நாயன்மாரோட பேர் அமர்நீதி நாயனார். இவர் சோழ நாட்டை சேர்ந்தவர். இவர் பெரிய வியாபாரி. இவர் பட்டு துணி அப்புறம் அணிகலன்கள் அதெல்லாம் ஊராக போய் வியாபாரம் பண்ணுவார். இவருக்கு திருநெல்லூரில் இருக்க சிவன்னா ரொம்ப இஷ்டம். அவர் டெய்லியும் போய் அந்த சிவனை தரிசிச்சுட்டு தான் வருவார். அவருக்கு ரொம்ப தூரம் இருக்கிறதுனால அங்கேயே வீடு பார்த்து அங்கேயே இருந்துடுறாரு. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு மண்டபம் மாதிரி கட்டி எல்லா சிவனடியாருக்கும் சாப்பாடு போடுறாரு. அப்புறம் சிவனடியார்கள் போடுற துணியும் தராரு. சிவன் ஒரு நாள் இவரோட புகழை உலகமெல்லாம் பரப்பணுன்ட்டு சிவன் ஒரு அடியார் வேஷத்தில் அவரோட மண்டபத்துக்கு வராரு. அமர்நீதி நாயனார் அந்த சிவனடியாரை வரவேற்று உட்கார வச்சு நீங்கள் எங்கே கண்டிப்பாக சாப்பிட்டு போகணுன்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த சிவனடியார் நான் வெகு தூரத்துலேருந்து வரேன், இங்கே நான் இளைப்பாறிட்டு போகலான் தான் வந்தேன். அது மட்டும் இல்லாமல் நான் சாப்பிட்றதுக்கு சில நியதி இருக்குது, அந்த நியதிப்படி தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்றாரு. அமர்நீதி நாயனாரும் நானும் அந்த நியதிப்படி தான் சமைச்சிருக்கேன், அதனால் நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம் அப்படின்றாரு. அவரும் சரின்னு சொல்லிட்டு மழை வர மாதிரி இருக்குது, இந்த கோமணத்தை நீ வச்சிரு, நான் போய் குளிச்சுட்டு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு போய் காவிரி ஆறில் குளிக்க போகிறாரு. அவர் சொன்ன மாதிரியே மழையும் வந்துருச்சு. சரி, நனைஞ்சிட்டே வீட்டுக்கு அவர்கிட்ட என் கோமணத்தை எங்கே கொடு அப்படின்றாரு. சரின்ட்டு அவரும் போய் கோமணம் வச்ச இடத்துல போய் பார்த்தா அந்த கோமணத்தை காணா. அப்போ நீ என் கோமணத்தை திருடிட்டியான்னு அந்த சிவனடியா கேட்குறாரு. அவர் ஏன்ட்டி நிறைய கோமணம் இருக்குது, நான் எதுக்கு உங்கள் கோமணத்தை போய் திருட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என் கோமணத்துக்கு ஈடாக நீ மிச்ச கோமணத்தை வச்சிருவியா அப்படின்னு கேட்குறாரு. நான் வச்சிடுறேன் சாமி அப்படின்னு சொல்கிறாரு. சரி, ஒரு தராசு எடுத்துகிட்டு வான்னு சொல்லி அவர் வச்சுருந்த இன்னொரு கோமணத்தை எடுத்து தராசில் வைக்கிறாரு. அவர் எல்லா கோமணத்தையும் வைக்கிறாரு. அப்பையும் அது சமமாகவில்லை சுவாமி அப்படின்றாரு. நீ எதனாலும் வச்சுக்க, எனக்கு அந்த தராசு சமமாகணும் அப்படின்றாரு. அவர் வீட்டில் இருக்க நகை பொருள் எல்லாத்தையும் வைக்கிறாரு. அப்பவும் சமமாகலை. அவரோட மனைவி குழந்தை எல்லாத்தையும் வைக்கிறாரு. அப்போவும் சமமாகலை. உடனே சிவன்கிட்ட வேண்டிட்டு, நான் கர்வமாக இருந்தது தப்பு தான், என்னை மன்னிச்சிரு சிவா, நான் இவ்வளோ நாள் சிவத்தொண்டு பண்ணது உண்மைனா இப்போ இந்த தெராசு சமமாகணும்னு சொல்லிட்டு இவரோட குடும்பத்தை எல்லாம் இறங்க சொல்லிட்டு இவர் போய் உட்கார்றாரு. இந்த தெராசு சமமாயிடுது. உடனே அவர் சமமாயிடுச்சு சுவாமி அப்படின்னு சொல்கிறாரு. பார்த்தா அந்த சிவனடியாரை காணா. வானத்தில் அவர் சிவன் ரூபத்தில் காட்சியளிக்கிறாரு. அமர்நீதி நாயனாரை அவரோட நாயன்மார்களோட சேர்த்துக்கிறேன், உன் தொண்டு உலகம் முழுக்க பரவட்டுன்னு சொல்லிட்டு சிவன் மறைஞ்சிடுறாரு. இன்றைக்கி அமர்நீதி நாயனாரோட வாழ்க்கை வரலாறு பற்றி பார்த்தோம். நாளைக்கு வேற ஒரு நாயன்மாரோட வாழ்க்கை வரலாறை பார்ப்போம்.